அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான லைலத்துல் கத்ர் பற்றிய சிறப்புரை நிகழ்த்தப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய நோக்கம், இன்று நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் நாம் ஆர்வத்தோடும் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய கோல் என்னன்னா, இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அதற்காக நான் உழைக்க வேண்டும். எனவே ரொம்ப மனதை ஓர்மைப்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இன்றைய நாளை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாய்மார்கள் முடிந்தவரை குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆர்வமாக அமைதியாக இருந்து, ஏன்னா நாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் திக்ர் செய்ய இருக்கின்றோம். திக்ர் மன ஓர்மையோடு நாம் செய்கின்ற பொழுதுதான் அந்த திக்ருடைய மதிப்பு, அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் திருமறையில் இந்த இரவை பற்றி சொல்கின்றான். எனவே இன்று நாம் லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு அமல் செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு துஆ, இன்று நாம் செய்யக்கூடிய ஒரு துஆ, ஒன்று நாம் செய்யக்கூடிய திக்ர், ஒரு திக்ர், நாம் சிந்தக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீர் நாளை மறுமையிலே நம்மை விமோச்சனம் அடைய செய்யும். நாளை மறுமையிலே நம்மை சொர்க்கத்திற்குள் கொண்டு செல்லும், வெற்றியை தேடித்தரும். ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்லிட்டு நாம திக்ர் செய்ய ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். தஃப்சீர் இப்னு கஸீர் போன்ற பிரபலமான தஃப்சீர்களிலே கூறப்பட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் எப்படியெல்லாம் கொடுப்பான் என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, எனக்கு ஒரு சில காட்சிகள் காட்டப்பட்டது, இரவு எனக்கு ஒரு சில காட்சிகள் காட்டப்பட்டது. அந்த காட்சிகள் என்னென்ன என்பதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஅய்து ரஜுலன் மின் உம்மத்தி அதாஹு மலக்குல் மௌத் லியக்பித ரூஹஹு. நேத்து எனக்கு ஒரு சில காட்சி காட்டப்பட்டது. அதுல முதல் காட்சி என்னன்னா, என்னுடைய உம்மத்திலிருந்து ஒருத்தர் வருகிறார். அந்த உம்மத்திடத்தில் அந்த மனிதனிடத்திலே மலக்குல் மௌத் வருகிறார். ஒரு மனிதன் காட்டப்படுகிறது, அந்த மனிதன் என்னுடைய உம்மத்து உள்ளவங்க. அந்த உம்மத்தில் உள்ள அந்த மனிதனுக்கு ஒரு மலக்குல் மௌத் வருகிறார். எதுக்குன்னு சொன்னா, அவருடைய ரூஹை பறிப்பதற்காக வேண்டி வர்றார். அப்படி வரக்கூடிய சமயத்துல அந்த மனிதன் என்ன செய்யறான், தன்னுடைய பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றான். அத்தா அம்மாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றான். மலக்குல் மௌத் பார்க்கிறார். பார்த்துட்டு அவருக்கு அறிவுறுத்தப்படுகிறது, இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு ஆயுளை நீட்டித்து வைத்து இப்ப உயிரை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பிடுறார். உயிரை வாங்க வந்த மலக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் எல்லாம் நடக்குது. அவர் அப்படி விட்டுட்டு போயிடுறார். பெற்றோரை பேணுவது மரண ஆபத்தை நமக்கு தள்ளி போடுகிறது, மரண ஆபத்தை தள்ளி போடுகிறது. இன்னொரு காட்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. ரஅய்து ரஜுலன் மின் உம்மத்தி கத் அஹாதத் பிஹில் மலாயிகத்துல் அஸாப். அதாவது மலக்குமார், அஸாபை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்றாங்களா, ஒரு மனிதரை சுற்றி இருக்கிறார்கள். அஸாபை கொண்டு வரக்கூடிய மலக்கு, நோவினை முசீபத்தை கொண்டு வர மலக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மலக்கு வந்த பொழுது அந்த மனிதன் என்ன செய்யறான், அவனுடைய தொழுதிருப்பான் இல்லையா, அவனுடைய வாழக்கூடிய காலத்துல தொழுதிருப்பான் இல்லையா, அந்த தொழுகைகள் அந்த நேரத்தில் கரெக்டா வருது, வந்து அவனை பாதுகாக்கிறது. அப்போது அவன் செய்த அவன் தொழுது வந்த தொழுகைகள் அவனை காப்பாற்றி கபரிலே அதாபை செய்யக்கூடிய மலக்குகள் இருக்கின்ற பொழுது அவன் தொழுத தொழுகை அந்த கபரில் வந்து அவனை பாதுகாக்கிறது அந்த மலக்குகள்கிட்ட. நம்ம செய்யக்கூடிய தொழுகைகள், இன்று தொழுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில தொழக்கூடிய தொழுகைகள்
மறுமையிலே இந்த கபரில் வந்து நம்மை வேதனையிலிருந்து காப்பாற்றுகிறது என்ற இந்த காட்சியை சொல்ல பார்க்கிறாங்க. அதுபோன்று இன்னொரு காட்சியை பார்க்கிறார்கள். ஒரு மனிதனை ஷைத்தான்கள் சூழ்ந்து ஷைத்தான்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வை திக்ரு செஞ்சிருப்பான்ல அவன் வாழக்கூடிய காலத்துல, அந்த திக்ருகள் எல்லாம் சேர்ந்து வந்து அவனை அந்த ஷைத்தான்களிலிருந்து பாதுகாக்கிறது. அல்லாஹ்வுடைய திக்ரு வந்தவுடன் ஷைத்தான்கள் விரண்டு ஓடி விடுகிறார்கள். எப்பொழுது திக்ரு செய்யக்கூடிய கல்பாக நம்முடைய நாவுகளும் கல்வும் மாறிவிடுகிறதோ அப்பொழுது ஷைத்தானுக்கு உள்ள இடம் இல்லை. எனவேதான் இந்த திக்ருடைய மஜ்லிஸை நாம் ரொம்ப சாதாரணமா எண்ணிடக்கூடாது, நினைத்துவிடக்கூடாது. அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொன்று காட்டப்படுகிறது. மஹ்ஷருடைய ஒரு களம், மஹ்ஷருடைய மைதானம். அங்கே பயங்கரமான தாகம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பயங்கரமான தாகம். ஃபஜா ஸியாமு ஷஹ்ரு ரமதான், ரமதான் நாளில் நோன்பு நோட்டிருப்பான் இல்லையா, அந்த நோன்பு அப்பொழுது வருகிறது. வந்து அவனுடைய தாகத்தை தீர்க்கிறது எங்க? மஹ்ஷருடைய மைதானத்துல சுட்டரிக்கக்கூடிய ஒரு சூரியன் இருக்கக்கூடிய காலம். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்படுகிறது. அப்பொழுது நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம்? மஹ்ஷருடைய நேரத்தில் இக்கட்டான ஒரு சூழலிலே நாம் பிடிக்கின்ற நோன்பு நமக்கு உதவுகிறது. இதெல்லாம் நமக்கு பாடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார். அந்த மனிதருக்கு யத்தகி வஹஜன்னார் வஷரஹா, நெருப்பு, நரக நெருப்பு அவனை சுட்டரிப்பதற்காக நெருக்கமாக இருக்கிறது. அப்ப அந்த மனிதன் அந்த நரக நெருப்புக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது ஃபஜாஅத்துஹு ஸதகத்துன் ஃபஸாரத் சித்ரன் பைனஹு வ பைனன்னார். அப்போ அந்த மனிதன் செய்த சதக்காக்கள் இருக்கு இல்லையா, தெரிந்தோ அதாவது வெளிப்படையாகவோ உள்ரங்கமாகவோ அவன் செய்த அந்த சதக்கா தர்மங்கள், அந்த தர்மம் அப்பொழுது வருகிறது. இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிறது. வந்து அவனுக்கும் அந்த நெருப்புக்கும் இடையில் ஒரு திரையை அமைத்து அவனை பாதுகாக்கிறது. எனவே ஒரு சிறிய தர்மம் கூட ஒரு பெரும் நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. அடுத்து ஒரு மனிதனை காட்டப்படுகின்றது. இது எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு காட்சியாக காட்டப்படுகிறது. அந்த மனிதன் என்ன செய்யறான்? எல்லா முஃமின்களும் அங்க இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு முஃமினும் அந்த மனிதனை தீண்டு பேசல. அவங்கிட்ட அவனை ஒதுக்கி வைக்கிறார்கள். அவன்கிட்ட யாருமே பேசலாம். இவன் பேசுறான் அந்த முஃமின்கள்கிட்ட. ஆனா அந்த முஃமின்கள் இவனிடம் பேசவில்லை. இவனுக்கு ரொம்ப கவலை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது, அதாவது சிலத்துர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய உறவுகளை பேணல இந்த வாழக்கூடிய காலத்துல அவன் உறவுகளை நண்பர்களோடும் சொந்தக்காரங்களோடும் உறவுகளை வேல்யூ பண்ணி பேணல அந்த உறவுகள் வருகிறது. அவனை அந்த நிலையிலிருந்து மாற்றி முஃமின்களோடு சேர்த்து வைக்கிறது. இப்ப மறுமையில பாராமுகமாக இருக்க விடாமல் உறவுகளை பேணக்கூடியவன், இந்த உலகத்தில் உறவை பேணக்கூடியவன் ஒருபோதும் தனித்து விட மாட்டான் என்பதை இது குறிக்கிறது. அடுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டப்படுகிறது, அல்லாஹுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில் மறுமையில் ஒரு திரை ஏற்படுகிறது. அப்படி திரை ஏற்பட்ட பொழுது அப்ப யார் வருவது தெரியுமா? அவன் இந்த மனிதன் வாழக்கூடிய காலத்தில் செய்த ஹுஸ்னுல் குலுக் என்று சொல்லக்கூடிய நற்குணம் இருக்கு இல்லையா, நல்ல பண்பு, அந்த நற்குணம் அப்பொழுது வருகிறது. வந்து அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த திரையை விலக்கி அல்லாஹ்வோடு நெருக்கமாக ஆக்கி விடுகிறது. நற்குணம் என்பது மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய திரையை விலக்கி அல்லாஹ்வோடு நெருக்கமாகி வைக்கிறது. அப்புறம் அல்லாஹ்வுடைய பயம் ஒரு மனிதனை காட்டப்படுகிறது. அந்த மனிதன் அவனுக்கு வலது கையிலே பட்டோலை கொடுப்பதற்கு பதிலாக இடது கையிலே பட்டோலைன்னா என்ன, நம்ம செய்த அமல்களுடைய அந்த தொகுப்பு குறிப்பு இருக்கு இல்லையா, நல்லது செஞ்சா நல்லது, கெட்டது செஞ்சா கெட்டது, இந்த பக்கம் எழுதுவாங்க ரெண்டு மலக்குமார்களும், என்னென்ன நன்மை செஞ்சா என்னென்ன தீமை செஞ்சா அப்படின்னு கொடுக்கப்படும் நாளை மஹ்ஷரில். இடது பக்கத்தில் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவன் அன்றோடு ஒளிஞ்சான். அவனுக்கு இடது பக்கத்தில் கொடுப்ப அவன் ஃபெயிலியர்னு அர்த்தம். வலது பக்கத்தில் வலது கரத்தில் கொடுக்கப்பட்டால் அவன் சொர்க்கவாசி, நல்லது நிறைய செஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். அதை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் பெருசா சொல்றான். ஆக இந்த மனிதனுக்கு இடது கையிலே கொடுக்கப்படுகிறது முதல்ல. அப்ப அல்லாஹ்வை இந்த வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வை பயந்திருப்பான்ல சில சந்தர்ப்பங்கள்ல,
அல்லாஹ்வை பயந்திருப்பான்ல, அந்த பயம் அன்று வருகிறது. வந்து போராடி அவனுடைய இடது கையில் உள்ள அந்த கொடுக்கப்பட்ட பட்டோலையை மாற்றி அல்லாஹ்வின் அனுமதியோடு வலது கையிலே கொடுக்கப்படுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய பயம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையை இங்க மட்டும் இல்ல, மறுமையில் மாற்றக்கூடியது. இறுதியாக ரசூலுல்லாஹ் பார்த்த ஒரு காட்சி, இவன் எல்லாம் தாண்டி சொர்க்கத்துக்கு முன்னாடி போயிடுறான். ஒரு மனிதன் சொர்க்கத்து வாசலுக்கு முன்னாடி நிக்கிறான். ஆனா சொர்க்கம் மூடி இருக்கு, இவனுக்காக திறக்கப்படல. சொர்க்கத்து வாசல் மூடி இருக்கிறது, இவனுக்காக திறக்கப்படல. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இவனுடைய வாழ்க்கையில இவன் ஈமான் கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லி வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய திக்ரெல்லாம் செய்யும். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த கலிமாவை மொழிந்ததன் காரணத்தினால் சொர்க்க வாசல்கள் அவனுக்காக திறந்து வைக்கப்படுகிறது. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா வந்து கதவை திறந்து விடுகிறது என்று இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து இந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், ஒரு சிறிய நன்மையாக இருந்தாலும் அதை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. அந்த ஒரு சின்ன நன்மை நாளை மறுமையிலே நம்மை இக்கட்டான ஒரு காலத்துக்கு நேரத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இன்று லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவியோடு நாம் செய்த ஒரு திக்ரோ, தொழுத துஆவோ, நாம் தொழுத தொழுகையோ, இவைகளின் வாயிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனை 1000 மாதங்களை விட 83 வருடங்கள் என்று சொல்கிறோம், அதையும் விட தாண்டி அல்லாஹ் கிருபையாளன் நிறைய நன்மைகளை நமக்காக தருவான். எனவே நாம் இன்றைய தினம் கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட மன ஓர்மையோடு நாம் இந்த திக்ர்களை செய்வோம். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அதை மொழிந்தவர்களாக ஃபதுஉஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டியபடி நாம் அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா திக்ரை ஓதி துஆ செய்ய இருக்கின்றோம். அனைவரும் நிகழ்ச்சி முடிவு முறை இருந்து அல்லாஹ்விடத்தில் அன்பையும் அருளையும் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.